1972 அன்றைக்கு தீய சக்தி கருணாநிதி புரட்சி தலைவரை வெளியேற்றியது போல் இந்த எடப்பாடியிடம் சதிகாரை விட்டு ஐயா வெளியே வந்திருக்கார். அன்னைக்கு தலைவருக்கு பொதுக்குழு உறுப்பினர் இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, எந்த ஆதரவும் இல்ல. ஆனா ஒரே ஒரு தொண்டர்களை நம்பிதான் நம்ம புரட்சி தலைவர் வெளியே வந்தார். அதே மாதிரிதான் எங்க ஐயா வெளியே வந்திருக்கார். தலைவர் எப்படி ஆட்சி கட்டில அமைய வச்சாரோ அதே மாதிரி வருகின்ற நாடாளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், ஓபிஎஸ் இல்லாம எந்த பேச்சுவார்த்தை நடக்காது. சிட்டியில நீ தலைவர் சட்டத்தை மாற்றத்துக்கு நீ எடப்பாடினா உங்க அப்பா விட்டு சொத்தாடா இது? எடப்பாடிய எங்க அதிமுக சொத்து. தொண்டர்கள் எப்பேற்பட்ட உச்சகட்ட பதவிக்கு வந்தாலன்னா அது அடிப்படை தொண்டர்களால தான் முடியும். அந்த தொண்டர்கள்லாம் இங்க இருக்கும். ஐயா பக்கம் உங்ககிட்ட இருக்கிற 2400 பேர் பொதுக்கூட்டரை வச்சுக்கிட்டு இங்க நான் சீல் போடுறீங்க. ஏய் எடப்பாடி, உனக்கு ஒன்றை மட்டும் சொல்றேன். எங்கள் ஐயா 2400 பேரை வச்சுக்கிறே உனக்கு இந்த கொழுப்புன்னா, நாங்க 1.5 கோடி தொண்டர்கள், 87 மாவட்ட செயலாளர்கள், ஒரு மாவட்டத்திலும் 1000 பேர், 86,000 பேர் போட்டிருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நீ என்ன புரட்சி தமிழனா? இவரு தமிழ ஒழுங்கா பேசி தொலையா, உன்னை தலைவனா எடுத்துக்கிறான். தமிழே பேச புரட்சி தமிழன் யார சொல்ற? ஒழுங்கா ஓடி போய் கொங்கு மண்டலத்தில் போய் எடப்பாடி முன்னேற்ற கழகன்ட்டு கட்சி ஆரம்பிச்சுக்க. சரியா? நாங்க ஒரிஜினல் அதிமுக. எங்களை வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நீ உங்களுக்கு எத்தனை தீர்ப்பு வரட்டும். ஆனா மக்கள் தீர்ப்பு எங்க ஐயா பக்கம். அந்த சாமி அந்த கடவுள் இந்த பக்கம். வாங்க போட்டு பார்த்தலாம். ஒரிஜினல் நீங்க அதிமுக இருந்தா வைங்கடா, பொட்டிய வைங்கடா. எல்லா இடத்துலயும் பொட்டி வைங்க. நீங்க ஜெயிச்சிட்டா நாங்க விட்டுட்டு போயிடுறோம். நாங்க ஜெயிச்சா நீங்க விட்டுட்டு சேலத்துக்கு கிளம்பிடு. உங்களுக்கு ஏன் நீங்க மூஞ்சி உம்முன்னு இருக்கீங்க எல்லாம்? இப்போ உங்களுக்கு ரெட்டையில உங்களுக்கு பக்கம் ஃபேவரா இருக்கு, கட்சி உங்க கையில இருக்கு. ஏன்டா மூஞ்சில உம்முன்னு வச்சுருக்கீங்க நீங்க? நாங்க ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பார்த்தல? பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்ன ஓபிஎஸ் ஒத்த ஆளு, அவரை தூக்கி தூர போட்டலாம் பாத்தீங்களா? நாங்க பஞ்ச பாண்டவர்கள். சரியா? நீங்க துரியோதன கூட்டம். பஞ்ச பாண்டவர்கள் நாங்க ஜெயிச்சு தான் பழக்கம். துரியோதன கூட்டம் ஒழிஞ்சிடும். வர நாடாளுமன்றத்தோட எடப்பாடியிடம் அதிகாரம் எல்லாத்தையும் வாட்ச் அவுட். புரியுதா? கொங்கு மண்டல கட்சி நீ என்ன கவுண்டர் கட்சி ஆக்க பாக்குறியா? இந்த கட்சி நாங்க அப்பா விட்டு கட்சி. அது நாங்க ஜாதி பார்க்காம 87 மாவட்டத்தில் போட்டிருக்காரு. நீங்க போய் மோடி நீங்க மோடியை பார்க்க போனீங்கல்ல, யார கூட்டு போனீங்க? ஏன்னா உங்க கவுண்டர் சமுதாயம் மட்டும் கூட்டு போனீங்க மோடி கிட்ட. ஏன் கூட்டு போல? மத்த சமுதாயத்தில் ஏன் கூட்டு போல? இங்க அப்படி கிடையாது. அம்மாவை ஜாதி பார்த்து கட்சி வளர்த்தாங்க. இங்க எல்லாமே ஒண்ணுதான். இங்க 1.5 கோடி தொண்டன் எப்பேற்பட்ட உச்சக்கட்ட பதவி வரணும்னாக்கா அது தொண்டர்களால தான் முடியும். புரியுதா? இதோட யார கட்டிக்க. இங்கே உங்ககிட்டயே இருக்கிறவெல்லாம் டபுளா இருக்கிறான் பாத்துக்க. அங்க கிட்டத்தட்ட 200 ஸ்லீப்பர் செல் இருக்கிறான் எங்களுக்கு. இந்த எடப்பாடி எப்ப ஓடிவான் இருக்கோம்? இந்த வருதுக்கு நான் கொடநாடு கொலை கேஸ் தூக்கி உள்ள போட்டாங்கன்னா எல்லா கதையும் முடிஞ்சிடும். சரியா? ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாத கிட்டத்தட்ட அத்தனை கொலையும் தொடர்பு இருக்கு. தெய்வம் பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கு தண்டனை உறுதி. அதனால நான் வளவளன்னு பேசி என் நேரத்தை வீணடிக்க விரும்பல. எனக்கு கொடுத்ததே 5 நிமிஷம் தான். இதே 10 நிமிஷம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட நான் சொல்றேன் ஒரே கருத்து. ஐயா தலைமை ஏற்று எல்லாம் உண்மையா இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா அங்க போயிடலாமா, சேர்ந்தா பொறுப்பு வருமா, சேரலாம் பொறுப்பு வராது கூடுமா, அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? விதை விதைச்சிருக்கோம், பயிர் வளர்த்திருக்கோம், தண்ணியை ஊத்தி இருக்கோம். இப்போ அறுவடை பண்ண வேண்டிய காலம். இந்த இந்த இந்த
இந்த அறுவடை பண்ற யாரால பண்ண முடியும்? ஐயா வந்து பண்ணுவாரா? தொண்டர்கள் நம்ம தான் அறுவடை பண்ணி நாளை நமது 40 நமது என்று ஜெயிச்சே தந்து வெட்டி கனிய ஐயா காலடியில போடணும். போட முடியுமா? ஜெயிப்பமா? ஜெயிப்பமாப்பா நம்ம. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக கொளத்தூர் வில்லிவாக்கம் சார்பாக நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.